இந்த யங் லைன்ஸ் சேனல்ல இருந்து 2026 VBS ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு தலைப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா இங்க தலைப்பு? கரெக்ட், விக்டரி. விக்டரி தமிழ்ல ஜெயிப்பவன். ஓகேவா? இந்த VBS ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம பிரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜோஷா எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு VBS 2026 ஆரம்பமாகுதா? டாவிஸ் என்ன சொன்னாங்க? தலைப்பு என்ன யாருக்காச்சும் தெரியுமாப்பா? அண்ணன் சொன்னாங்கல்ல, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அந்த பையன் கரெக்டா ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கான். ஜெயிப்பவன். ஜெயிப்பவனுக்கு அந்த அர்த்தத்தை வச்சு இப்ப நம்ம பிரேயர் பண்ணுவோம். துதிக்கிறோம் மெசப்பா. இந்த நாள் முழுவதும் பார்த்துக்காக நன்றிப்பா. இனிமேலும் நீங்க பாதுகாத்து வளர்த்துக்கொள்ளுங்கப்பா. இந்த வாட்டி VBS 2026 ஆரம்பமாகுதுப்பா. நீங்க உங்க பிள்ளைகளை கருத்துக்களை வச்சு மோதி மறைச்சு நீங்க பாதுகாத்து வளர்த்துக்கொள்ளுங்கப்பா. சொத்திரம் நம்ம தலைப்பு ஜெயிப்பவன் என்று வச்சிருக்கோம். அந்த ஜெயிப்பவனை எல்லாரையும் உங்க கருத்துக்களை நீங்க பாதுகாத்து வச்சு ஜெயிக்க உதவி செய்யுங்க சப்பா. நீங்க பாதுகாத்து சொல்லுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெய கிறிஸ்து இயேசுவே, உம் பிள்ளை நான் அல்லவா, விசுவாசிக்கின்றேன் உம்மையே நான். உம் கரம் பிடித்து உம் பலத்தாலே ஜெபித்து ஜெயித்திட உதவிடுமே. உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே, உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே. ஆமென், ஆமென். படிக்கலாம். ஓகே, வாங்க. இங்க சைடுல தெரியும் உங்களுக்கு கருத்து வசனம். வாங்க நம்ம படிப்போமா? எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். சார் அண்ணன் கூட சேர்ந்து சொல்லுவியா? இயேசுவானவர் சொல்லு. தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் அன்றோ உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஒன்னியோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். டே 1க்கான வசனத்தை இப்ப நமக்கு வந்து சொல்லுவாங்க. நாள் 1. புது வாழ்வு பெற்றவன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டிகராய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆமா, கரெக்டா சொல்றீங்க. எங்க காதுல கேக்குது, சின்ன பசங்க சொல்றாங்க பைபிள் ஸ்டோரிஸ். ஆனா பெரிய பசங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பைபிள் ஸ்டோரிஸ்னா. ஓ சூப்பர். ஓகே, இப்போ வாங்க நம்ம இந்த கதைக்குள்ள போவோம். எத்தனை பேருக்கு இளைய மகன் ஸ்டோரி தெரியும்? எங்களுக்கு தெரியாதே. தெரியாதா? ஓகே, வாங்க இப்போ நம்ம கத்துக்கலாமா? கத்துக்கலாம், ஜாலி. அவங்க அப்பா, அவன் இளைய மகன் ஒரு அண்ணா. அதுக்கப்புறமா அவங்க அந்த அண்ணாக்கு வந்து இன்னொரு அண்ணா இருந்தாங்க, பெரிய அண்ணா. ஓகேவா? அவங்க 2 பேரோட அப்பா வந்து ஒரு பெரிய பணக்காரர். புரியுதா? பெரிய பணக்காரர், பெரிய பங்களா வச்சிருக்காரு. அவங்க வேலைக்காரங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய வீடு. புரியுதா? புரியுதுண்ணா. அவ்வளவு பெரிய வீடுல அந்த அண்ணாக்கு வந்து என்ன, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவங்க சொத்தெல்லாம் உங்க அப்பாட்ட கேட்டு, இவங்க சொத்தெல்லாம் எனக்கு கொடுங்க, அதாவது என்னோட சொத்தை எனக்கு கொடுங்க, நான் வந்து தனியா வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா தனியா வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நல்லா ஜாலியா அவங்க இஷ்டத்துக்கு போல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா என்னது அவங்க யோசிக்கல, அப்போ என்னது பணம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்புறம் பணம் குறைஞ்சி போச்சுன்னா என்ன ஆகும்? அவங்க இருக்கணும், அதாவது இருக்கவே முடியாது. கடைசியில அந்த நான் சொன்ன மாதிரியே அவன் அந்த அண்ணாக்கு பணம் குறைஞ்சிருச்சு. காசு எல்லாத்தையும் அவங்க காலி பண்ணிட்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அண்ணாவும் சேர்ந்து. ஓகேவா? லாஸ்டா அவன் காசு இல்லைன்னு சொன்னோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ போ, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள்
அந்த அண்ணா யோசிச்சாங்க, நம்ம எங்க அப்பா வீட்டுக்கு போவோமா இல்லாட்டி நம்ம இங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு யோசிச்சாங்க. அவங்க அந்த அண்ணா வந்து சில பேர்லாம் கில்ட்டியா ஃபீல் பண்ணாங்க தப்பு செஞ்சுட்டு. அந்த மாதிரி அந்த அண்ணாவும் ஃபீல் பண்ணாங்க. அப்புறமா யோசிச்சுட்டு நான் அந்த பக்கத்துல வந்து ஒரு பன்றி கூட்டம், அதாவது கூட்டம்னா பன்றி இருக்கிற அந்த ஷெட்டு, ஓகேவா, அந்த வேலை பார்க்குற அந்த அண்ணா, வேலை பார்க்குற ஒரு அங்கிள்கிட்ட, அங்கிள் நான் இதில் வேலை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்படின்னு அவங்க வந்து கடைசியில் அவங்க அவ்வளோ பணக்காரரோட பையன் கடைசியில் பண்ணி மேயிற இடத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆமா, வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட காசு இல்ல. புரியுதா? புரியுதுண்ணா. அப்போ அந்த அண்ணாக்கு வந்து ரொம்ப பசி வந்துருச்சு. அவங்கள்ட்ட காசு இல்ல, சாப்பாடு வாங்க முடியல. அதனால அந்த அண்ணா வந்து அந்த பன்னிக்கெல்லாம் போடுவாங்கல்ல, ஆமா, அந்த சாப்பாடை வந்து சாப்பிடலாமான்னு யோசிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பன்றியோட கூட்டத்தை ஓனர் வந்து பார்த்து, நீ வெளில போ, இப்படி இருக்காதன்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவை வெளியில அனுப்பிட்டாங்க. அவங்க அந்த அண்ணா வந்து கிழிஞ்ச ட்ரெஸ்ல அழுக்கா அப்படியே அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க அப்பா வந்து அங்க மேல டாப்ல நின்று, ஐயோ என் பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு கீழே இறங்கி வராங்க. எவ்வளோ சந்தோஷமா வராங்க அவங்க. எங்க அப்பா அவங்க கிழிஞ்சு ட்ரெஸ் போட்டிருக்கான், அழுக்கா இருக்கு அப்படிலாம் கூட பார்க்காம அப்படியே கட்டி அணைத்தாரு. இப்போ அந்த அண்ணா இப்போ லைஃப் வந்து ஜாலியா வாழ்றாங்க. ஓகேவா? இப்போ கூட நான் சொல்றேன், நம்ம வந்து ஏதாவது தப்பு செஞ்சிருப்போம். ஆமா, செஞ்சிருப்போம். நிறைய பேர் செய்வாங்க. ஆமா, எதுவுமே இல்லை. நம்ம ஏசப்பா கிட்ட வந்து போனோம்னா ஏசப்பா நம்மள திரும்ப நம்மள மகனாக அழைத்து நம்மள சேர்த்து கொள்வாரு. ஓகேவா? இந்த தலைப்புல இந்த ஸ்டோரி, புது வாழ்வு பெற்றவன், இந்த தலைப்புல இந்த ஸ்டோரி நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். நல்லா இருந்துச்சு ஸ்டோரி. சரி, இப்போ அடுத்த தடவை 2வது நாள் இன்னொரு ஸ்டோரியோட சந்திக்கிறேன். ஒரு சின்ன செக்ஷன், அதாவது பைபிள் குவிஸ். அதாவது ஏதாச்சும் 2 தான் கேட்போம். இப்போ நான் அதை உங்கள்கிட்ட கேட்குறேன். ஃபர்ஸ்ட் குவிஸ், நோவா கப்பலில் இருக்கும் பொழுது எத்தனை நாட்கள் மழை பெய்துள்ளது? அதுக்கான ஆன்சர் யாருக்காச்சும் தெரியுமா? உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. இப்போ செகண்ட் குவிஸ், மோசே எகிப்தில் அனுப்பிய 10 வாதைகள் என்னென்ன? உங்களுக்கு தெரியுமா பசங்களா? தெரியாதா? சரி, அப்புறமா எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்க. நீங்க வந்து கமெண்ட்ல தெரிஞ்சா அனுப்பி விட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ ஒரு சின்னது, அதாவது ப்ரேயர் பண்ணி டைவர்ஷனா முடிப்பாங்க. முடிச்சதுக்கப்புறம் சாரி இன்னைக்கு கிராஃப்ட் பண்ண முடியாது, 2வது நாள்ல இருந்து நம்ம கிராஃப்ட் ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள டே 1 முடிஞ்சிருச்சு. வாங்க இப்போ நம்ம வந்து லாஸ்டா ப்ரேயர் பண்ணி டே 1 அழகா நம்ம முடிப்போம். ஓகேவா? ஓகேண்ணா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையும் துதிச்சோம் ஸ்தோத்திரிக்கே எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. ஏசப்பா உமக்கு பிரியமான கதைகள் ஏசப்பா, பாடல் ஏசப்பா, ஏசப்பா வசனங்கள்ல எங்களுக்கு கற்று ஏசப்பா தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஏசப்பா, பெரியவர் முதல் சிறியோர் அனைவரையும் ஏசப்பா உங்க கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. அவங்களை எல்லாரையும் ஆசீர்வதித்தாங்க ஏசப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. ஏசப்பா நாளை இதே போல நடைபெற ஏசப்பா உங்களை எங்களை கூட இருந்து எங்களை பாதுகாத்து எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஜெய கிறிஸ்து இயேசுவே, பிள்ளை நான் அல்லவா, விசுவாசிக்கின்றேன் உம்மையே நான், கரம் பிடித்து பலத்தாலே ஜெபித்து ஜெயித்திட உதவிடுமே. உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே, உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே. ஆமென்.
நாளை நீங்க அழகா வசனம் கேட்டு பாடல் பாட ஆண்டவர் கிருபை செய்யறதுக்காக நீங்களும் ஸ்தோத்திரீங்க. இன்னொரு நாள்ல இன்னொரு புது கதைகள், இன்னொரு புது பாடல்கள், இன்னொரு புது வசனங்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம்.